ஆன்மீக சுடரொளி அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், குழந்தை இல்லாதவங்க எப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான விரத முறைகள் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். கிருஷ்ணருடைய அவதார தினமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் அவர் அவதரித்தார். அந்த நாட்கள் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நமக்கு கோகுல அஷ்டமியாக கொண்டாடப்படுது. ஆனால் இந்த முறை நமக்கு அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் மாறி வந்திருக்கு. அதனால் சனிக்கிழமை நம்ம பூஜை செய்கிறதா அல்லது ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். உண்மையிலேயே நமக்கு அஷ்டமி எந்த நாளில் இருக்கோ அதுதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்ய உகந்த நாளாக நம்ம எடுத்துக்கணும். இல்லை சனிக்கிழமைகளில் முடியல அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில ரோகிணி நட்சத்திரத்துலேயும் இந்த பூஜை முறைகளை செய்துக்கலாம். நீங்கள் சனிக்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:30 மணியிலிருந்து 11:50 மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை வழிபாடை தாராளமாக செய்யலாம். இல்லை காலையில் செய்கிற வழக்கம் இருக்காது சிலருக்கு ஈவினிங்கில் தான் செய்வோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணும்னாலும் இந்த பூஜையை செய்யலாம். கிருஷ்ணரை எப்போவுமே குழந்தையாக பாவித்து நம்ம வணங்குறது தான் நடைமுறையில் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே எங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணர் பிறந்துட்டாரு, எங்கள் வீட்டில் குட்டி கண்ணன் பிறந்துட்டாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு குழந்தையாக பாவிக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பகவானை கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம் மனமுருகி வேண்டி உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வேண்டிய பலன்கள் நமக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கும். ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை, ரொம்ப நாளாக வறுமையிலே இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வருடத்தை விட அடுத்த வருடத்தில் மேன்மைக்கு வந்திருப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். 1 வருடம் 2 வருடம் இல்லை, பல வருடமாக குழந்தை இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை மனமுருகி வேண்டி ஒரு சேர சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பேரு அப்படிங்கிறது அமையும். நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம சுத்தம் செய்து கிருஷ்ண பகவானுடைய படமோ அல்லது சிலையோ இருந்ததுன்னா அதற்கு உங்களால் முடிந்த அலங்காரங்களை செய்யலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் மற்றும் வாசனை மிகுந்த பூக்களால் நீங்கள் கிருஷ்ணரை அன்றைய தினம் அலங்காரம் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி நீங்கள் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்வீங்களோ அதே போல் நீங்கள் அந்த குட்டி கிருஷ்ணரை அலங்காரம் செய்யலாம். செய்து முடிச்சுட்டு அவருக்கு ரொம்பவே உகந்த பாலிலிருந்து பெறப்படுகின்ற பொருட்களாக இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, நெய் மாதிரியான உணவுகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த 5 பொருளை தவிர்த்து இன்னொரு பொருள் நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டியது அவல். அவலில் நீங்கள் ஏதாச்சும் பலகாரங்கள் செய்து வைக்கலாம் அல்லது வெறும்னே கைக்குத்தல் அவலை நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். ஏன்னா ஒரு பிடி அவலில் குபேரன் பணக்காரரான கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் உள்ளன்போடு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிடி அவலில் கிருஷ்ணர் மனம் மகிழ்ந்து நம் வேண்டிய வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிருஷ்ணருக்கு விளக்கு ஏற்றி கிருஷ்ணருடைய மந்திரங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க சந்தான கோபால கிருஷ்ணர் மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் 21 முறையோ 51 முறையோ 108 முறையோ நீங்கள் கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து உச்சரித்து நீங்கள் பூஜைகளை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லலாம். இல்லை கிருஷ்ணருடைய பாடல்கள், கிருஷ்ணருடைய துதிகள் உங்களுக்கு எது கிடைச்சது அப்படின்னாலும் அதை நீங்கள் தாராளமாக பாராயணம் பண்ணலாம் அல்லது கேட்கவாவது செய்யலாம். கிருஷ்ணரை மனமுருகி வேண்டி நம் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்பாக அரிசி மாவில் நம்ம கிருஷ்ணருடைய பாதம் வரைய வேண்டியது அன்றைய தினம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. வேறு எந்த ஒரு விழாவிலையும் நம்ம இதை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் மட்டும்தான் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக நம்ம வாசலில் இருந்து கோலமாவில் அரிசி மாவில் நம்ம கிருஷ்ணருடைய பாதம் வரைந்து உண்மையாகவே கிருஷ்ணர் வருகிறார்னு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நிஜமாவே நம்ம கூட கிருஷ்ண பகவான் நம்ம வீட்டில் எழுந்தருள்வார். இது நிறைய பேருடைய அனுபவ உண்மையும் கூட. அலங்காரம் செய்து கிருஷ்ணருடைய பாதம் வரைந்து நம் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் செய்து முடித்த பிறகு நல்ல வாசனை மிகுந்த தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு
கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வைத்த நெய்வேத்திய பொருட்களை வந்து எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நம்ம அன்போடு ஊட்டி விடுவோமோ அதே போல் கிருஷ்ணருடைய திருவுருவ படத்திற்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுறது போல் அன்போடு ஊட்டி விடுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிற பெரும் வரத்தை கிருஷ்ணர் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கொடுத்தருள்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பூஜைகள் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணருடைய திருவுருவ மேனியிலிருந்து ஏதாச்சும் பூக்கள் உங்களுக்கு வந்து விழுது அப்படின்னா அது கிருஷ்ணருடைய ஆசீர்வாதமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே பலிதமாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக நம்புங்க. அடுத்தது, நம்ம வீட்டிற்கு சின்ன குழந்தைகள் கண்டிப்பாக கரெக்டாக வந்து பூஜை செய்யும் பொழுதோ அல்லது பூஜை முடிந்த பிறகோ நம்ம வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வராங்க. நமக்கு வந்து இவ்வளோ நாள் அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து திடீர்னு பாராத விதமாக அந்த குழந்தை நம்ம வீட்டிற்கு வருது அப்படின்னா அது கிருஷ்ணருடைய பெரிய பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. நீங்கள் கிருஷ்ணருக்கு படைத்த படையலில் இருந்து அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கிருஷ்ணராக பாவிச்சு நீங்கள் பலகாரங்களை அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டி விடுங்க. இந்த குழந்தை எப்படி உங்கள் வீட்டில் வந்து பலகாரங்கள் சாப்பிடுதோ அதே போல் அடுத்த வருஷம் உங்களுடைய குழந்தை உங்கள் வீட்டில் வந்து தவழும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையோடு இந்த பூஜைகளை வந்து செய்யுங்க. நிச்சயமாக கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த எல்லா நல்ல காரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.